பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டு நம் அனைவருக்கும் நல்லனவெல்லாம் தருவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். இதை எனக்கு வழங்கியிருக்கிற என்னுடைய கழுதகை நண்பர், எங்கள் மாவட்டத்துக்காரர் கவிஞர் வாவேசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய ஐயா ரமணன் அவர்களே, என்னுடைய கழுதகை நண்பரும் அவரும் எங்கள் மாவட்டம் என்று பெருமை கொள்ளத்தக்க அளவில் பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இசைக்கவி ரமணன் அவர்களே, மாவட்டக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்களே என்று பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரி கிரிஜா ராகவன் அவர்களே, இந்த மேடையில் பேசுகிற போதே எனக்கு ஒரு பயம். மேடையில் இருக்க வேண்டிய ஆளுமைகள் எல்லாம் மேடைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் விழிப்பது என்பது என்னுடைய கடமையாகிறது. ஏனென்றால் அத்தனை பெரிய ஆளுமைகள் எதிரே இருக்கிறீர்கள். நான் பெரிதும் மதிக்கிற அன்பிற்குரிய ஐயா நடராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்றும் இளமையாக இருக்கிற ஜேபி அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கழுதக நண்பர் மிகச்சிறந்த தொகுப்பாளராக விளங்குகிற சந்திரமோகன் அவர்கள், பாலா அவர்கள், புலவர் ராமமூர்த்தி அவர்கள், என்னுடைய கழுதகை நண்பர் தேசிய நல்லாசிரியர் மதியழகன் ஐயா அவர்கள், கவிஞர் கேசவமூர்த்தி அவர்கள், என்னை நலமாகவும் நன்றாகவும் வைத்திருக்கிற டாக்டர் ஐயா அவர்கள், எல்லோரும் அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக பேச அழைக்கப்படுவதற்கு காரணமே நான் அதிகமாக பேசுவதில்லை என்பது தான். ஆனால் எனக்கு இப்போது பயமாக இருக்கிறது. எனக்கு தோன்றுகிற எண்ணங்கள், என் மனதில் இருக்கிற மகிழ்ச்சி, இவையற்றெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக குறைந்தது 1 மணி நேரமாவது பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏற்பாடி 1 மணி நேரம் பேசப் போகிறாரோ என்று தெரிந்துதான் ஐயா தேர்தல் ஆணையர் அவர்கள் விடைபெற்று விடுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர் இதிலிருந்து தப்பித்து விட்டோம் என்ற எண்ணத்தை நீங்கள் அவரிடம் சொல்லப் போகிறீர்களோ, அல்லது ஒரு நல்ல பேச்சை தவறவிட்டு விட்டீர்களே என்று அவரிடம் சொல்லப் போகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது பல நல்ல செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சாம்பிள் மாதிரி சிலவற்றை மட்டும் நான் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய சிறப்பை நான் பார்க்கிறேன். இந்த வங்கியில் பணியாற்றியவர்கள் தான் இலக்கிய உலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது வங்கிகளுக்கும் இலக்கியத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவராக விளங்கியிருக்கிற ஐயா அவர்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய உயர் அதிகாரியாக விளங்கியவர். என்னுடைய கழுதகை நண்பர் ரமணன் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை சார்ந்தவர்கள். நான் பாரத ஸ்டேட் வங்கியை சார்ந்தவன். அதே போல் கிரிஜா ராகவன் அவர்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்கை சார்ந்தவர். குவிகம் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய கழுதகை நண்பர்கள் சுந்தர், எல்லோருமே வங்கியாளர்கள் தான். ஆகவே வங்கியில் பணியாற்றினால் கவிதை வரும், இலக்கியம் வரும் என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தரலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. அவர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் வாவேசு அவர்களுக்கும் ஒரு 6 ஒற்றுமை இருக்கிறது. முதல் ஒற்றுமை கடந்த 40-50 ஆண்டுகளாக எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம் என்பது தான். அதே இளமை என்னிடம் எப்படியோ தெரியாது, அவரிடம் அப்படியே இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அதே புத்திசாலித்தனம், அதே கவித்துவம் அவரிடமும் இருக்கிறது. என்னிடம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. அதே போல் அவரும் பாட்டனி படித்தவர், நானும் தாவரவியல் படித்தவர். நான் அடிக்கடி ஒன்றை கவியரங்குகளில் சொல்வதுண்டு, நான் பாட்டனி படித்தவன், அதனால்தான் பாட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்வதுண்டு. வாவேசு ஐயா அவர்கள் பாட்டனி படித்தவர், பாட்டணியில் கோலோச்சி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த கவிதைகளை எழுதுகிறார். பொதுவாக கவிஞர்கள் என்ற பெயரை பெற்றுவிட்டுத்தான் எழுதத் தொடங்குவார்கள். ஆனால் இவர்களை போன்றவர்கள் கவிதை எழுதிய பிறகுதான் கவிஞர்கள் என்று பெயரை பெற்றோம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போதெல்லாம் கையெழுத்து போடுகிறவர்கள் கூட கவிஞர் என்று தான் போட்டுக்கொள்கிறார்கள். என்னுடைய கவிதை ஒரு இதழை ஒரு கவிஞர் திடமென்று எனக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். எனக்கு சரியவில்லை. அவருக்கு தொலைபேசி நான் கேட்டேன், உங்கள் முகவரி சரியாகத்தானே இருக்கிறது என்றபோது சரியாகத்தான் இருக்கிறது, என் பெயர் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் பெயர் கவிப்புலி. கொஞ்சம் இமேஜினேஷன் சொன்னீங்க, சரியாக அந்த பெயர் சொல்லிடக்கூடாது, கவிப்புலி என்று சொன்னேன். அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறதே, அது தெரியாதா என்று கேட்டார். அதற்கு முன்னால் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். அஞ்சலில் சரியாக வந்து சேருவதற்கு முகவரியும் உங்கள் பெயரும் தான் முக்கியமே தவிர
நீங்கள் எந்த மிருகமாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை நீங்கள் வாங்கி கொள்கிறீர்களோ இல்லையா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் இதையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்கின்றன. இப்போ நான் கவிஞர் என்று நான் பட்டத்தை போட்டுக்கொள்வதே இல்லை. அதே போல் வாவேசு அவர்களும் கவிஞர் என்று போட்டுக்கொள்ளவே மாட்டார். வாவேசு என்றால் கவிஞர் என்று இந்த உலகத்துக்கே தெரியும். ஆகவே கவிதை தான் ரொம்ப மிக முக்கியமானது ஒன்றே தவிர கவிஞராக இருப்பது முக்கியமில்லை. இவர் எழுதுவது கவிதையாக இருக்கிறது என்பதால் இவரை கவிஞர் என்று தாராளமாக நாம் அங்கீகரிக்கலாம், வாழ்த்தலாம். அவரும் வீட்டில் போய் மாமிட்டு சொல்லிக்கலாம், இன்றைக்கு எல்லோரும் என்னை கவிஞர் என்று ஒத்துக்கொண்டார்கள், இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய செய்தி என்று ஒத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் மிகச்சிறந்த கவிதைகளை ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் பல கவிதைகள் என்னை ஈர்த்தன. எல்லா கவிதைகளையும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக ஒரு நூலை படிக்கிற போது எப்படி படிக்க வேண்டும் என்றால், பசித்திருக்கிறவன் உணவை பார்த்ததும் எப்படி பாய்ந்து போய் அதை அருந்தி கொள்வானோ உண்டு கொள்வானோ அதை போல ஒரு வெறி அவனிடம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு புத்தகம் வந்ததென்றால் அந்த புத்தகத்தை நான் உடனேயே படித்து விடுவேன். படித்தது மட்டுமல்லாமல் கவிதை உறவில் நானே அதற்கு ஒரு மதிப்புரையும் எழுதி விடுவேன். அப்படி பார்க்கிற போது இந்த நூலுக்கான மதிப்புரை அடுத்த இதழில் கண்டிப்பாக வரும். ஆகவே அடுத்த இதழில் எழுதுவதற்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டி மகிழ்கிறேன். ஒவ்வொன்றாக மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இதில் இந்த மொழி வறுமை என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை முடிக்கிற போது தான் கவிதை. பொதுவாக கவிதை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கவிதை முடிகிற போது தான் கவிதை இருக்கும். கவிதை தொடங்குகிற போது வார்த்தைகள் இருக்கும், வரிகள் இருக்குமே தவிர முடிவில் தான் அந்த கவிதை இருக்கும் என்று குமரி அனந்தன் ஐயா அவர்கள் சொல்வார்கள். ஒரு முறை பாரத ஸ்டேட் வங்கியில் முடிவில் அவிழ்த்த முடிச்சு என்கிற தலைப்பில் ஐயா அவர்கள் ஒரு பொழிவாற்றினார்கள். அதில் ஒரு கவிதையை சொன்னார்கள். ஒரு குழந்தை சொல்கிறது, இரவே நீ வரவேண்டாம் என்று. விரசமாக நினைக்கக்கூடாது. குழந்தை வேண்டுகிறது, இரவு எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, இரவே வர வேண்டாம் என்று சொல்கிறது. அது எப்படி குழந்தை எப்படி இரவு வர வேண்டாம் என்று சொல்கிறது என்ற கவிதை முத்தாய்ப்பாக முடிகிற வரி. ஆனால் முதலில் இப்படி வருகிறது, கண்ணென்றும் மணியென்றும் பொன்னென்றும் பூவென்றும் பூத்த மலர் எழிலென்றும் என்னை அள்ளி முத்தமிடும் என் அருமை பெற்றோர்கள் இரவில் விழித்திருந்தால் இச்சனியன் தூங்கவில்லையா என்று துடிக்கிறார்கள். பகலிலெல்லாம் புன்முறுவல், இரவில் ஏன் இப்படி எரிச்சல், எனவே இரவு வர வேண்டாம் என்று ஒரு விரசமான ஒரு கவிதை நாகரிகமாக எழுதிய அந்த பாவி வேறு யாரும் இல்லை, ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தான். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னை அவருக்கு தெரியாது. நான் அப்போது தொடக்க நிலையாக இருந்தபோது அப்படித்தான் நான் எழுதி கொண்டிருந்தேன். இப்போதும் அப்படித்தான். ஆகவே ஒரு கவிதை முடிகிற போது ஒரு குழந்தை ஏன் இரவு வர வேண்டாம் என்று சொல்வதற்கான ஒரு காரணம் சுவாரஸ்யமாக முன்னால் இருக்கிறது என்பதை முத்தாப்பு வைகள் தருகின்றன. அப்படி தான் பாவேசு அவர்களுடைய கவிதைகள் முடிகிற போது தான் அதனுடைய கவிதைகள் இருக்கின்றன. அது ஒரு கவிதை தீநுண் தொற்று பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். கரோனாவினுடைய தீமைகளை எல்லாம் அபாயங்களை எல்லாம் எழுதிவிட்டு, நுனி உடைத்து வெண்டைக்காய் வாங்குவது போல எதை உடைத்து எங்களை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று கரோனாவுக்கு பயந்து ஒன்றை கேட்கிறார். அது எல்லோரையும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. நான் நன்றாக பார்த்தேன், கவிஞர்களை கரோனா தேர்ந்தெடுக்கவே இல்லை. கரோனா இருந்த நேரத்தில் தொழிலதிபர்கள் இறந்திருக்கிறார்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் இறந்திருக்கிறார்கள், அதே போல் தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள், பெண்கள் இறந்திருக்கிறார்கள். கவிஞர்கள் யாருமே இறக்கவில்லை. அது என்ன மந்திர நினைத்தல் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். ஒருவேளை நான் அறியாமையாக கூட இருக்கலாம். கவிஞர்களுக்கு கரோனா வரவில்லை என்று பார்க்கிற போது கவிதை என்பது ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் மிகச்சிறந்த தடுப்பு மருந்தாகவும் விளங்குகிறது. ஆகவே நண்பர்களே, கவிதை எழுதுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்வதை தவறில்லை. இதை இசைக்கவி ரமணன் அவர்களும் ஆமோதிப்பார் என்று நான் கருதுகிறேன். அந்த கவிதை நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் தேர்தலை பற்றி நிறைய எழுதலாம். நான் தேர்தல் குறித்து ஒரு கவிதை எப்போது எழுதியிருந்தேன். கவியரசர் வைரமுத்து அவர்கள் இதை பாராட்டுவார். தேர்தல் என்பது ஒரு விநாயகர் சதுர்த்தி மாதிரி. இந்த நாட்டில் நாம் தேர்தலை கொண்டாடிவிட்டு ஜனநாயகத்தை கரைத்து விடுகிறோம் என்று சொல்வேன். தேர்தலை கொண்டாடிவிட்டு ஜனநாயகத்தை கரைத்து விடுகிறோம் என்கிற செய்தியை, தேர்தல் களம் ஒரு விசித்திரமான சதுரங்க விளையாட்டு. இங்கே காய்களே மக்களை நகர்த்துகின்றன, மக்கள் காய்களை நகர்த்துவதில்லை. ஒரு அற்புதமான ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் பிள்ளை மனம் என்கிற ஒரு கவிதை. இந்த கதை நீங்கள் நிறைய
உபன்யாசங்களில் கேட்டிருப்பீர்கள், நம்பிக்கை என்பது மனதில் இருக்க வேண்டும் என்பதை ஒரு குழந்தை வெளிப்படுத்துவதாக வருகிறது. வருண ஜபம் செய்ய பெருங்கூட்டம் ஒன்று பூ பழங்களோடு, வருண ஜபம் செய்ய பெருங்கூட்டம் ஒன்று பூ பழங்களோடு கோயிலுக்கு வந்தது, குழந்தை ஒன்று மட்டும்தான் குடையோடு வந்தது என்று சொன்னார். அந்த குழந்தை தான் நம்புகிறது. இந்த பிரார்த்தனையின் காரணமாக மழை பெய்ய போகிறது என்று பெரியவர்கள் நம்பவில்லை, அந்த குழந்தை நம்பியது என்கிற செய்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அதே போல் அது அப்படித்தான் என்கிற கவிதையை நான் பெரிதும் ரசித்தேன். கவிஞர் வாலி அவர்கள் ஒன்று சொல்வார்கள், ஒருவன் கவிஞனாக சித்திக்க வேண்டுமென்றால், கவிஞனாக மாற வேண்டுமென்றால் முதலில் ரசிகனாக மாற வேண்டும் என்று அவர் சொல்வார். யாரெல்லாம் நல்ல கவிதைகளை ரசிக்கிறார்களோ அவர்கள் நல்ல கவிஞர்களாக உருவாவார்கள் என்பதற்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் வாலி அவர்களும் இன்றைக்கு முத்துலிங்கம் அவர்களும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறார்கள். ஆகவே கவிதைகளை ரசிக்க வேண்டும். தீப்பொறி போல நெஞ்சில் தீண்டுமோர் ரசனை, நம்மை கூப்பிடும் நேரம் வந்து குதிப்பதே கவிதையாகும் என்பது ஒரு கவிதைக்கான அற்புதமான ஒரு விளக்கமாக நான் பார்க்கிறேன். இப்படி ஏராளமான கவிதைகள் எனக்கு தந்திருப்பது 15 நிமிடங்கள் தான். இருந்தாலும் இன்னொரு சில கவிதைகளை மட்டும் சொல்லி விடைபெறுவேன். சிறகுகள் என்கிற ஒரு கவிதை, தவறுகள் 1000 செய்துள்ள போதும் தண்டனை பெறாது தப்பி ஓடிட, ஏமாளி ஒருவனை விரல்கள் சுட்டும் வினை செய் சிறகுகள் விரிந்ததே இல்லை என்கிறார்கள். சிறகுகள் என்பது ஒருபோதும் ஒருவரை காட்டி கொடுப்பதில்லை, விரல்கள் தான் காட்டி கொடுக்கின்றன என்பதை அழகாக இருக்கிற அந்த முழு கவிதையை படிக்கிற போது நமக்கு எல்லாம் விளங்கும். அவர் தொடங்குவது இப்படி தொடங்குகிறார், சிறகுகள் என்பவை பறவையின் கரங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். சிறகுகள் என்பவை பறவையின் கரங்கள், எனினும் எந்த பறவையும் அவற்றை யாசகம் கேட்டு நீட்டுவதில்லை, யாசகம் கேட்டு நீட்டுவதில்லை, கையூட்டு வாங்க காட்டுவதில்லை என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், லஞ்சத்தை பற்றி சொல்லுகிற போது, வாங்கினேன் பிடித்து கொண்டார்கள், பிடித்து கொடுத்தேன் விட்டு விட்டார்கள் என்கிற ஒரு கவிதையை சொன்னார்கள். வாங்கினேன் பிடித்து கொண்டார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிற போது அங்கெங்கெனாதபடி எங்கும் லஞ்சம் இருப்பதை தவிர்க்க முடியாது என்கிற செய்தியை அவர்கள் சொல்லி சொன்னார்கள். இது தொடர்பாக நான் ஒரு கவிதை எப்போதே எழுதியிருந்தேன், நினைவுக்கு வருகிறது. இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள். மதியழகன் ஐயா அவர்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள். சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், பலர் சிக்காமலேயே இருக்கிறார்கள். சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், பலர் சிக்காமலேயே இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது எனக்கு இப்படி தோன்றுகிறது. இதை சொல்லுகிற போது ஒரு செய்தி வருகிறது. குருநானக் என்பவர் ஒரு கிராமத்திற்கு செல்லுகிறார். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி என்று கேட்கிற போது எல்லோரும் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அயோக்கியனாக இருக்கிறான், திருடுகிறான், நிறைய பொய் பேசுகிறான், அவனை இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியே அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இந்த ஊரிலிருந்து அவனை கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் நல்லவர்கள் வாழ்கிற ஊரில் ஒரு அயோக்கியன் இருந்தால் எல்லோரையும் கெடுத்து விடுவார் என்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னபோது குருநானக் சொன்னாராம், இந்த அயோக்கியனை நீங்கள் வெளியூருக்கு அனுப்பிவிடாதீர்கள், ஏனென்றால் வெளியூரெல்லாம் நன்றாக இருக்கிறது, இவனை உங்கள் ஊரிலேயே வைத்து திருத்துங்கள் அல்லது அனுபவித்து கொள்ளுங்கள், இவன் வெளியே சென்றால் அங்கும் பல அயோக்கியர்களை உருவாக்கி கொண்டிருப்பான் என்று சொல்கிற போது இப்படி நிறைய இருக்குது. அது பேர் பெரியது கேட்கின்ற கவிதை. அதோடு நான் நிறைவு செய்வேன். சிக்கிய மீன் பெரிதென்றால் அது தப்பாதிருக்க வலைக்கு வலிமை தப்பாதிருக்க வேண்டும் என்கிறார். சிக்கிய மீன் சிறிதென்றால் தான் வலையில் இருக்கும், ஆனால் அது விலாங்கு என்றால் அல்லது வேறு பெரிய மீனாக இருந்தால் அதற்கு அதை கிழித்து விட்டு வருகிற ஒரு வலிமை அதற்கு இருக்கும், தப்பித்து விடும் என்று சொல்கிறார். இதை சொல்லுகிறப்போ ஒரு கவிதை நினைக்கிறது. இந்த நாட்டில் சிலந்தி வலையில் சிக்குவதெல்லாம் சிறு சிறு பூச்சிகளே, விலங்கு வந்து விழுகிறதென்றால் வலையும் கிழிகிறது என்று நான் எப்போதோ ஒரு கவிதை எழுதியிருந்தேன். சிலந்தி வலையில் சிக்குவதெல்லாம் சிறு சிறு பூச்சிகளே, விலங்கு வந்து விழுகிறதென்றால் வலையும் கிழிகிறது என்கிற அந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த கவிதைகளை ஒட்டுமொத்தமாக படிக்கிற போது கவிதைகளை படிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அப்பால் ஒவ்வொரு கவிதையிலும் வாசகர்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு நான் நிறைவு செய்கிறேன். பங்கேற்க வேண்டும் என்றால் எப்படி என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், காந்தி மீண்டும் பிறக்க வேண்டும், காந்தி மீண்டும் பிறக்க வேண்டும், ராட்டையோடு அல்ல ஒரு சாட்டையோடு என்று நான் எழுதியிருந்தேன். இதை தினமணியிலிருந்து எல்லா பத்திரிகைகளும் பாராட்டினார்கள். மேடைகளில் பேசுகிற அரசியல்வாதிகள் எல்லாம் இதை மேற்கோள் காட்டினார்கள்.
தமிழகத்தில் மிகச்சிறந்த கவிஞன் நான் என்று நான் தலைமிருந்து நடந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு ஒரு திமிர் வந்து விட்டது மிகச்சிறந்த கவிதை என்று. அப்துல் கலாம் அவர்களை பார்த்தபோது அந்த தொகுப்பை அவருக்கு தந்தேன். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்றார். தாராளமாக சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதே எனக்கு ஒரு பெரிய பெருமை. என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இதுதான் பங்கேற்பு. அவர் சொன்னார், காந்தியின் கையில் ராட்டை இருக்கிற வரைக்குத்தான் அவர் காந்தியாக இருப்பார். அவர் எப்போது சாட்டையை ஏந்துகிறாரோ அவர் ஹிட்லராக மாறிவிடுவார். காந்தியின் அடையாளம் ராட்டை என்றால் ராட்டையோடு தான் அவர் இருக்க வேண்டும். அவர் ராட்டையோடு தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். அகிம்சையால் தான் நமக்கு சுதந்திரம் வந்தார். ஆயுதங்களை தாங்கி தரவில்லை. யார் எப்படியோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் அந்த கவிதையில் பங்கேற்றிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதான் கிரிட்டிக்கல் ரிவ்யூ என்று சொல்வார்கள். நாம் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக பாராட்டி விட்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் பாராட்டு பெரும்பாலும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். நான் ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினேன், பாராட்ட அழைத்து விட்டு பொய் பேசக்கூடாது என்றால் எப்படி என்று ஒரு கவிதை எழுதிருது. பாராட்டை அழைத்து விட்டு ஒரு கண்டிஷன் போடக்கூடாது, பொய்யெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பொய் தான் பேச வேண்டும். பாராட்டு என்பது பெரும்பாலும் பொய்யாகவே இருக்கிறது. இப்படித்தான் நாம் காலம் தள்ளுகிறோம். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை என்ற ஒரு தொகுப்பை அண்மையில் வெளியிட்டேன். டாக்டர் ஐயா அவர்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை. பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமைகளாவது நீங்கள் உண்மை பேசுவீர்களா என்ற போது நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னால் எதுவுமே பேச முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிற போது நான் எங்கே பேச முடிகிறது? என்னுடைய மனைவி தான் பேசி கொண்டிருப்பாள். பேச முடியாத நேரங்களில் எப்படி பொய் பேசுவது என்று நான் எழுதியிருந்தேன். ஆகவே உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை எழுதுங்கள். இந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று கருதுங்கள். நீங்கள் பயன்படுகிறீர்கள் என்பதுதான் கவிஞனாக இருப்பதனுடைய ஒரு உச்சமாக நான் கருதுகிறேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒன்றை சொல்வான், கவிதை என்பது பயன்படுவது, பயன்படுத்தத்தக்கது என்று சொல்வான். பொய்ட்ரி இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் யூசபிள் என்று சொல்வான். கவிதை பயன்பட வேண்டும், கவிஞர்கள் பயன்பட வேண்டும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடல் வேண்டும் மாக்கவி பாரதி சொன்னது இந்த கருத்தில்தான் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கழுதகன் என்பவர் வாவேசு அவர்கள் பயன்படுகிற ஒரு மாந்தர், பயன்பட்டிருக்கிறார். தன்னுடைய கவிதைகளின் மூலமும் மிகச்சிறந்த பொழிவுகளின் மூலமும் எடுத்துக்காட்டாக வாழ்வதின் மூலமும் அவர் எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார் என்பதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் உள்ளமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சார். இனி வாழ்த்துறை நேரம். முதலில் வாழ்த்துறை வழங்குபவரை அழைக்கிறோம். திராவிட இயக்கத்தின் வரலாறு மற்றும் அதன் தாக்கம் குறித்த விமர்சன பார்வையை முதலில் பிரபல பத்திரிகையின் இணைய இதழில் தொடர்கட்டுரைகளாக எழுதி அதை தொகுத்து 3 பாகங்களாக வெளியிட்டவர். புத்தகத்தின் தலைப்பை அவரை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியது. நூல் ஒரு பாகனாக அவர் திராவிட மாயை சுப்பு என்று அறியப்பட்டார். தனக்கு உடல்நலம் சரியில்லாத போதும் இவ்வளவு நேரம் நம்முடன் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் வாழ்த்துரை வழங்குவதற்கு பதிலாக அவரது கருத்துக்களை பிரதிபலிக்கும் விதமாக அவரது ஸ்கிரைப் திருமதி ஹேமமாலினி கோபாலன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருகிறார். அதற்கு முன்னால் திராவிடமாய் சுப்பு அவர்களுக்கு நமது அன்பு பரிசு வழங்க வருகிறார்.